கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற மேசியாவாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையிலே அவர் தம்முடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்தி நம்மை விடுதலையாக்கவும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நமக்கு அற்புதங்களை நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய அதிசயமான கிரியைகளை நினைத்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோടെ ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீரே. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் நீர் பரிசுத்தமாக்குகிறதான தேவன். இன்றைக்கு இந்த பரிசுத்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து கொண்டு தேவனை ஆராதித்தாலும் தேவனின் பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் செயலை காணும்படி இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை உண்டுகிறக்கூடியதான ஒரு ஆராதனையாக தேவன் நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து தேவனை பாடி ஆராதிக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் கர்த்தர் எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரின் மகிமையை ஜனங்கள் காணும்படி பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பகல் நேரத்தில் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் பாடல் பாடி ஆராதிக்கும் போது தகப்பனே ஸ்தோத்திரம் உன்னதத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விடுதலைகள் உண்டாகத்தக்கதாக தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுக்கப்படணுமே, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணுமே, வியாதிகள் சுகமடையணுமே. ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் நல்ல உற்சாக ஆவியை தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை தாருங்க ஆண்டவரே. வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்கள் இருதயங்களில் அவைகள் கடந்து சென்று பலனுள்ளதாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகாரப்படுத்தும், பலப்படுத்தும். தேவன் நாமத்தின் மகிமைக்காக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மாலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே, கல்வாரி மாலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே, என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை தந்ததினார். என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை தந்ததினார். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்று போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர்
ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த நீக்கும் எல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நீக்கம் எல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள், நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள், நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. அவருடைய கரம் நம் மேலே இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எந்த பாதையையும் நம்ம தாண்டிக்கொள்ள, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் இந்த கல்ல வெல்ல இந்த பாடலை சேர்ந்து பாடும். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க
கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு வந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்காக நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே
தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம் தேவனை கொஞ்ச நேரம் துதிப்போமா? நம்மை அழைத்த தேவன் அவர். அழைத்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை நடத்த அதிசயமுள்ளவராக இருக்கிறார். நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படிட்டு முழு உள்ளத்தோடு அவரை நம்ம கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிப்போமா? இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே நம்ம ராஜாதி ராஜா, துதிக்கப்படத்தக்க தெய்வம் அவர் ஒருவரே. அவரை நம்ம துதித்து மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. தாயில் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கின தேவனின் ஒருவரே அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. இயேசப்பா, நீர் துதிக்கு பாத்திர, நீர் தூயாதி தூயவர். நீர் எங்கள் ரட்சகர், எங்கள் மீட்பர் அப்பா. ஆமென். எங்கள் நல்ல மேய்ப்பர் நீர் ஒருவர் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். நம் வாய்களை விரிவாய் திறந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவருடைய கிரியைகளை நினைத்து, அவர் இந்த உலகத்தில் செய்திருக்கிற கிரியைகள் எல்லா சிருஷ்டிப்புகளையும் நினைத்து அவருடைய நாமத்தை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன்னதத்தில் வீற்றிருப்பவரே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். உன்னதங்களில் வீற்றிருப்பவர் நீர். நீர் உன்னதர், நீர் உன்னதர், நீர் உன்னதர் அப்பா. நீர் சிறந்தவர் ரட்சா. நீர் எங்கள் ரட்சகராய் இருக்கிறீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களை காப்பாற்றுகிற தேவன் நீர் அப்பா. ஆமென். எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர் அப்பா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா, இந்த பரிசுத்த காலை வேளையில ரட்சா, சபையாராய் ஒன்று கூடி உம்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேர்த்து ஆமென் அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் நீரப்பா. ஒரு நல்ல மேய்ப்பனாய் எங்களோடு கொண்டு வழி நடத்துகிறீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we praise you jesus, we praise you jesus. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரரப்பா. நீர் துதிக்கு பாத்திரரப்பா. ஆமென். தூயாதி தூய தேவன் நீர் ஒருவரப்பா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில புதிய கிருபை நாள் நம்மை நிரப்புகிற தேவன். எஸ் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் ஜீசஸ். காலைதோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிறவர் அவர். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில் எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அன்றன்றைக்கு தேவையான கிருபைகளால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஆமென்.
எஸ் ஜீசஸ். தாய் மறந்தாலும் அவர் நம்ம மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. ஆமென். இயேசுவே, நீர் அன்புள்ள தேவனப்பா. இதுவரை நாம் நிற்பதும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும், இனிமேல் நாம் நிலைத்து நிற்பதும் அவருடைய கிருபைதானே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கிருபையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எஸ் மாஸ்டர். ஹல்லேலூயா. அவர் நம்மை தாங்கி நடத்தி வருகிறார். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இல்லாம நம்மால வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாம நமக்கு வாழ முடியாது. ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இல்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்முடைய எஜமானர் அவர், நம்முடைய துணையாளர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிறது நம்முடைய தேவன். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை, அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா. இதுவரை நாங்கள் நிற்பது உங்க கிருபைதான் ராஜா, இனிமேலும் நாங்கள் நிலைத்திருப்பது உங்க கிருபைதான் ராஜா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, நீங்க இல்லாம வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாது ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமையே அண்டிக் கொள்ளுகிறோம், உமையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ராஜா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில முழு மனதாய் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிங்க. அப்பா நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுப்பா. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா, நம்முடைய பலத்தால் நம்மால வாழ முடியாது, நம்முடைய நீதினால் நம்மால வாழ முடியாது. அவருடைய கிருபைதான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தை எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா நீங்க இல்லாம எனக்கு வாழ முடியாதுப்பா, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாதுப்பா. சரண்டர் ஆயிடுங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாதுப்பா. பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் உங்க கிருபைதான் ராஜா. மேட்டுமை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் உங்க கிருபைதான் ராஜா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு அர்ப்பணிப்போடு முழு உள்ளத்தோடு அர்ப்பணித்து தேவ சமூகத்துல சொல்லுங்க, நீங்க இல்லாம ஒன்றும் இல்லப்பா, நீங்க இல்லாம எனக்கு வாழ தெரியாதுப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதுப்பா. என்னுடைய பெருமைகள் மேட்டிமைகள் எல்லாவற்றையும், என்னுடைய அகந்தைகள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன் அப்பா. உங்க கிருபை, இன்னும் உங்க கிருபை தாங்க, இன்னும் உங்க கிருபை தாங்க, இன்னும் உங்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா, உங்க கிருபை தாங்க ரட்சா. ஆமென். நான் தலை குனிந்து போகாதபடி நான் நிமிர்ந்து வாழத்தக்கதாய் உங்க கிருபை தாங்க ரட்சா. ஆமென். இந்த உலகத்துல நான் அப்பா ஒரு நல்ல தெய்வ பிள்ளையாய் வாழ உங்க கிருபை தாங்க ரட்சா. நான் விழுந்து போய் விடாதபடி வாழ்ந்திருக்க உங்க கிருபை தாங்க ரட்சா. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா, வாய்களை விரி வாய் திறந்து தேவ சமூகத்தை சொல்லுங்க. ஆமென். உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா. நான் பாவத்துல மூழ்கி போய் விடாதபடிப்பா, உங்க கிருபை நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ரட்சா. இன்னும் 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 உங்க கிருபை, இன்னும் உங்க கிருபைப்பா. அனுதினமும் புதிய கிருபைகளால் நிரப்புகிற தேவ நீர் அப்பா. இன்னும் உங்களுடைய கிருபையினால் எங்களை நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ரட்சா. ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய் தேவன், அவர் எபெனேசராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த தேவன் அவர். ஆமென். வாழ்விலும் தாழ்விலும் அவரே நமக்கு துணையானவர். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஜோதியாய் வந்தவரே, சொந்தமானீரே, ஜோதியாய் வந்தவரே, சொந்தமானீரே,
அந்தம் நீரே அல்லேலூயா. ஆதியும் அந்தம் நீரே அல்லேலூயா. 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 ஆதியும் அந்தம் நீரே அல்லேலூயா. ஆதியும் அந்தம் நீரே அல்லேலூயா. தாவரம் நீதானையா, என் தாரகம் நீதானையா. தாவரம் நீதானையா, என் தாரகம் நீதானையா. வாழ்விலும் தாழ்விலும் அல்லேலூயா. வாழ்விலும் என் தாழ்விலும் அல்லேலூயா. 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 எல் ஷடாய் எபினேசர் அல்லேலூயா. எல் ஷடாய் எபினேசர் அல்லேலூயா. ராஜாதி ராஜன் நீரே, சர்வமும் நீதானையா. ராஜாதி ராஜன் நீரே, சர்வமும் நீதானையா. தேவனும் ஜீவனும் அல்லேலூயா. தேவனும் ஜீவனும் அல்லேலூயா. 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 எபினேசர் அல்லேலூயா. எல் ஷடாய் எபினேசர் அல்லேலூயா. எல் ஷடாய் எபினேசர் அல்லேலூயா. ராஜாதி ராஜனாயிருக்கிறவர், கச்சாதி கத்தராயிருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே தாபரமாயிருக்கிறவர், தாரகமாயிருக்கிறவர். வாழ்விலும் தாழ்விலும் அவரை போல வேறொருவரும் இல்லை. அவரை சார்ந்து கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம். அவர் எல் ஷடாயாய் எபினேஸ்வராய் உன் வாழ்க்கையில கூட இருந்து சகலத்தையும் செய்வதற்கு அவர் போதுமானவர். தேவரீர், உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதும் படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து மகிமைப்படும். தகப்பனே, ஆண்டவருடைய வல்லமை பூரணமாய் வெளிப்படட்டும். மீதியா நேரத்தில் எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நிகழ்ச்சி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். इस अच्छे से सुबह के समय के लिए आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देते हैं. இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். आज के दिन प्रभु की आराधना करने के लिए परमेश्वर ने दिया अच्छा अनुग्रह के लिए उनकी स्तुति कहता கர்த்தர் हूं. உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष करेंगे. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, दूसरे राजाओं का पुस्तक 18वें अध्याय का 7वां वचन कहता है, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், परमेश्वर उसके संग रहा அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. और वो जहाँ कहीं जाता उसका काम सफल होता था. எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் கூட இருந்தார். एजेकिया राजा के साथ परमेश्वर थे. கர்த்தர் கூட இருந்தபடினாலே परमेश्वर उसके साथ थे. इस वजह से அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டது. वो जहाँ कहीं जाता था उसके लिए सफलता का द्वार खुलता था. கர்த்தர் அவனோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து தான் கடந்த வாரத்தில் தியானித்தோம். परमेश्वर उसके साथ रहने का कारण क्या है, इसे ही हम पिछले हफ्ते देखे. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். वो परमेश्वर के दृष्टि नजर में जो सीधा था उसे उसने किया. 25 வயதுள்ள வாலிபன், 25 साल का जवान युवक ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு தீர்மானம் பண்ணி தன்னை அர்ப்பணித்தான். परमेश्वर को जो पसंद है उसे करने का फैसला करके अपने आप को अर्पण किया. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है தேசத்தில் அழிக்க வேண்டியவைகள், வெட்ட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அழித்து வெட்டி தேசத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். देश में से जिसे नाश करना है, जिसे काटना है, उन सबको देश में से हटाकर काट कर नाश करके देश को पवित्र किया. நம்முடைய வாழ்க்கையிலே அழிக்கப்பட வேண்டியவைகள், வெட்டப்பட வேண்டியவைகள், செதுக்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் வெட்டி அழித்து செதுக்கி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमारे जीवन में भी जिसे नाश करना है, जिसे काटना है, जिसे छील के आकार देना है, उन सब को नाश करके काट कर छील कर जो है पवित्र होना है. அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. वही परमेश्वर की नजर में सीधा है. இரண்டாவது, அவனுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. दूसरा, उसके अंदर एक मजबूत भरोसा था प्रभु के ऊपर. வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே वचन कहता है उसने जो भरोसा इस्राएल के परमेश्वर के ऊपर रखा था, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்பும் இருந்த யூதா ராஜாக்கள் ஒருவனும் அப்படிப்பட்டவன் இல்லை. उससे पहले या उसके बाद आने वाले यहूदा के राजा में से कोई इसके समान नहीं था. எல்லா ராஜாக்களை காட்டிலும் கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தவன். बाकी सभी राजाओं से बढ़कर एकदम मजबूत भरोसा परमेश्वर पर रखा था. ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். इस वजह से परमेश्वर उसके साथ थे. அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. वो जहाँ कहीं पर जाता था उसका काम सफल होता இன்றைக்கு था. மூன்றாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज हम तीसरा कार्य ध्यान करने जा रहे हैं. 18வது அதிகாரம் 6வது வசனம், 2 ராஜாக்கள் 18:6 சொல்கிறது, दूसरे राजाओं की पुस्तक के 18वें अध्याय का 6वां वचन कहता है, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், वो परमेश्वर के पीछे चलने से पीछे नहीं हटा. அல்லேலூயா, हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், परमेश्वर से पीछे चलना ना छोड़ा அவரே சார்ந்து, और उन्हीं पे निर्भर होकर கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். और जो आज्ञाएं परमेश्वर ने मूसा को दी थी उनका वो पालन करता हुआ चला. ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். इसीलिए परमेश्वर उसके साथ थे. அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. और वो जहाँ कहीं जाता था उसके लिए वो सफल होता था. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இறுதி வரைக்கும் கர்த்தரோடு இருக்கிறார்களோ, जो कोई परमेश्वर के पीछे चलने से पीछे नहीं हटते और मजबूत रीति से उसके पीछे चलते हैं, அவர்களோடு கர்த்தர் இருப்பார். उनके साथ परमेश्वर रहते हैं. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். परमेश्वर हमारे
साथ है तो हमारे लिए अनुकूल का रास्ता खुलेगा। அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के बच्चों, இந்த எசேக்கியா ராஜா ये एजेकिया राजा வாழ்க்கையிலே கர்த்தரை ஒருபோதும் மறுதலிக்கவில்லை. उसके जीवन में कभी भी परमेश्वर का इनकार नहीं किया। எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து வாழும் வாழ்க்கை, हमेशा परमेश्वर के ऊपर निर्भर होकर जीवन जिया। ரட்சிப்பை இழக்காத வாழ்க்கை, उद्धार को नहीं खोया ऐसा जीवन, பாவத்துக்கு நேராக போகாத வாழ்க்கை, पाप की ओर नहीं जाने वाला जीवन, பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பாத வாழ்க்கை, पुरानी जिंदगी की ओर नहीं जाने वाला जीवन, பழைய பாரம்பரியத்தை மறுபடியும் கைக்கொள்ளாத வாழ்க்கை, पुराने रीति रिवाज को आगे वापस न किया हुआ जीवन, இதுதான் கர்த்தரை விட்டு பின்வாங்காத நிலை. यही परमेश्वर से पीछे नहीं हटने की स्थिति है। என்ன வந்தாலும் சரி, कुछ भी आ जाए கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன். परमेश्वर का मैं इनकार नहीं करूंगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை கவனித்து பாருங்கள். नए नियम के पवित्र भक्तों को देखिए, அவர்கள் வாழ்க்கையில் பட்ட எவ்வளவு வேதனைகள் உண்டு, उनके जीवन में पड़े सहे कितने वेदना है, அவர்கள் சரீரங்களில் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார்கள், उनके शरीर में कितना पीड़ा उठाए हैं, எவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், कितने कलेश पहुंचाए गए। எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நின்றார்கள். हर एक परिस्थिति में परमेश्वर के साथ रहे, கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. परमेश्वर का इनकार ही नहीं किए, கல்லெறியப்பட்டார்கள். पथराव किए गए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர்கள் வாரினால் அடிக்கப்பட்டார்கள். वे चाबुक से मार खाए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। சிலர் வாளால் அறுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. कुछ को तलवार से काटा गया कर वचन कहता है। ஆனாலும் இயேசுவை மறுதலிக்காத வாழ்க்கை, फिर भी यीशु का इनकार नहीं किया हुआ जीवन। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், परमेश्वर हमारे साथ रहना है तो, நமக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்க வேண்டுமானால், हमारे लिए अनुकूल सफलता का द्वार खुलना है तो, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. आपको और मेरे को करने का एक कार्य है। ஒருபோதும் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. कभी भी परमेश्वर का इनकार मत कीजिए। கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. परमेश्वर से पीछे मत हटिए। அல்லேலூயா. हालेलुया। சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும், हमारे विरुद्ध परिस्थितियां आएगी। நமக்கு எப்பொழுதுமே நல்ல எதிர்பார்த்ததான அருமையான சூழல் இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது. हमेशा हम जैसा चाहते वैसी परिस्थिति हमारे लिए रहेगी कर हम नहीं कह सकते। அப்படி நம்ம யோசிக்கவே முடியாது. ऐसा हम सोच भी नहीं सकते। எப்பொழுதும் ஒரே விதமான அனுபவம் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. हमेशा एक जैसा अनुभव रहेगा कर हम नहीं कह सकते। எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய சூழ்நிலை மாறலாம். जब चाहे हमारी परिस्थिति बदल सकती है। எப்பொழுது வேண்டுமானாலும் புயல் காற்றும் கடலும் கொந்தளித்து வரலாம். जब चाहे आंधी तूफान और समुद्र की लहरें हमारे विरुद्ध उठकर आएगी। ஆனால் எல்லா நிலைமையிலையும் கர்த்தரை மறுதலிக்காமல் வாழும் வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். लेकिन सारे परिस्थितियों में परमेश्वर का इनकार नहीं किया हुआ ऐसा एक जीवन हमें चाहिए। ரட்சிப்பை இழந்து போகாமல் வாழணும். उद्धार को खोए बिना जीना है। ரட்சிப்பு இழக்கப்பட்டு போகுமானால் கர்த்தரை மறுதலிக்கிறதுக்கு அடையாளமாயிருக்கிறது. उद्धार को खो दिए तो इसकी निशानी ये है कि हम परमेश्वर का इनकार किए। ஒரு முறை ஒரு புத்தகத்தில் நான் இப்படியாய் படித்தேன். एक बार मैंने एक पुस्तक में इस तरह से पढ़ा। ஒரு மிஷனரி ஒருவர் एक मिशनरी சீனா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். चीन देश में वो सेवा कर रहे हैं। சீனா தேசத்திலே கம்யூனிசம் நிறைந்த நாடு. चीन देश जो कम्युनिज्म से भरा हुआ देश है। இவர் ஊழியம் செய்கிறதை கேள்விப்பட்டு ये सेवा कर रहे इसके बारे में सुनते ही இவரை சிறையில் அடைத்து கொலை செய்வதற்கு தீர்மானம் பண்ணினார்கள். इनको कैद कर बंदीगृह में डालकर इनका कत्ल करने की कोशिश किए। அவரை பிடித்தார்கள். उसे पकड़े, அவரை பிடித்து அடிக்கிறார்கள். उसे पकड़कर मार रहे हैं। ரோடு வழியாக இழுத்து கொண்டே சீனா தேசத்தின் ராணுவம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. रोड में सड़क पर उनको बांधकर घसीटते हुए चीन की सेना उन्हें ले जा रही है। அவருடைய ஒரு சிறிய குழந்தை ஒன்று उनके एक छोटा सा बच्चा இதை பார்த்து கொண்டு தவிழ்ந்து தவிழ்ந்து ஓடி வந்து அப்பா அப்பா என்று கதறி ஓடி வருகிறது. इसे देखते ही एकदम जो है तड़प कर पिताजी पापा पापा कर दौड़ के आ रहा है। ஆமென். இந்த குழந்தையை காட்டி அவர்கள் சொல்லுகிறார்கள், इस बच्चे को दिखाकर वो कह रहे हैं, குழந்தை அழுகிறது பார், ये देख तेरा बच्चा रो रहा है, இப்பொழுதாவது நீ இயேசுவை மறுதலித்து விடு.
अभी तो यीशु का इनकार कर दे। அவர் சொன்னார் மறுதலிக்கவே இல்லை. उन्होंने कहा इनकार नहीं அந்த करूंगा குழந்தையும் கூட கொண்டு போனார்கள். और उस बच्चे को भी साथ में ले गए। அங்கே ஒரு பெரிய ரோஜா தோட்டம், ஒரு பெரிய தொட்டியிலே ரோஜா பூ வைக்கப்பட்டிருந்தது. वहां पर एक बड़े से एक घमेले में जो पॉट में जो एक बहुत से रोज के गुलाब के फूल लगे थे। அங்கே செடி இருக்கு, ரோஜா செடி இருக்கு. वहां पर गुलाब के जो पेड़ है। அந்த தொட்டியை தோண்டி மண்ணை எடுத்து விட்டு उस घमेले को निकालकर उसका मट्टी निकालकर ஊழியக்காரருடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த பச்சிளம் குழந்தையை உள்ளே தூக்கி போட்டார்கள். इस सेवक के सामने उस बच्चे को उठाकर उस गमले में डाल दिए। கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறது. और वो जो चिल्ला चिल्ला कर रो रहा है। பார்த்து கொண்டிருக்கிறார். पिताजी देख रहे हैं। சொல்லுகிறார்கள், இப்பொழுதாவது நீ இயேசுவை மறுதலி. और कह रहे कि अभी तो जो है यीशु का इनकार कर। அவர் சொன்னார், மறுதலிக்க மாட்டேன். इन्होंने कहा मैं इनकार नहीं करूंगा। அந்த பிள்ளை உயிரோடே அந்த தொட்டிக்குள் போட்டு மண்ணை நிரப்புகிறார்கள். और उस बच्चे को जिंदा जीविती उस कुंडी के अंदर डालकर उसको जो दफना रहे हैं। கதறி கதறி அழுகிறது. वो चिल्ला चिल्ला कर रो रही है। மறுபடியும் மண்ணை போடுகிறார்கள். वापस उसके ऊपर मिट्टी डाल रहे हैं। சத்தம் அடங்கி விட்டது. उसका आवाज बंद हो गया। ஹார்ட் பீட் மட்டும் நிக்கல. सिर्फ वो जो धड़कन है वो नहीं रुकी। அந்த மண்ணையும் தூக்கி கொண்டு அந்த இருதயம், பிள்ளையும் இருதயம் துடிக்கிறது. वो मिट्टी को भी ऊपर की तरफ धड़कता हुआ दिख रहा है। ऐसा बच्चे का धड़कन धड़क रहा है। அந்த குழந்தையின் தகப்பனாகிய ஊழியக்காரர் பார்த்து கொண்டே இருக்கிறார். उस बच्चे का पिता जो मिशनरी सेवक है उसे देख रहा है। சொல்லுகிறார்கள், कह रहे हैं இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமானால் इस बच्चे को बचाना है तो நீ இயேசுவை மறுதலி. तो यीशु का इनकार कर। சொன்னார், நான் மறுதலிக்கவே மாட்டேன். उन्होंने कहा मैं इनकार ही नहीं करूंगा। குழந்தை மரித்து போய்விட்டது. बच्चा मर गया। அதற்கு மேலே ஒரு ரோஜா செடியை வைத்தார்கள். उसके ऊपर एक गुलाब का पेड़, उसका गुलाब का झाड़ रख दिए। एमन ஒரு வருடம் தாண்டி एक साल के बाद மறுபடியும் இந்த வழியாக அவரை एमन கோர்ட்டுக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள். वापस उसी रास्ते से उनको कोर्ट की तरफ खींच के जा रहे हैं। அவருடைய கண்கள் அங்கே திரும்பி பார்த்தது. उनकी आंख उसकी तरफ देखी। அந்த ரோஜா தொட்டி இருந்த குடிதான அந்த தொட்டியை திரும்பி பார்த்தது. वो रोजा वो गुलाब का जो झाड़ था, वो जो कुंडी था उसकी तरफ देखे। அவருடைய குழந்தை புதைக்கப்பட்ட இடம் அது. उसके बच्चे को दफनाया गया जगह था वो। அந்த 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 அதற்கு அந்த குழந்தைக்கு மேலே ஒரு ரோஜா செடி அழகாக வளர்ந்து பூக்களாய் பூத்து நின்றது. उस बच्चे को जहाँ दफनाया था उसके ऊपर एक गुलाब का जड़ अच्छे से उगकर बहुत सारे फूल दिया था। அப்போது அவர் சொன்னாரா, तब उन्होंने कहा, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார்கள். मसीह लोग जगत की ज्योति है, உப்பா இருக்கிறார்கள், नमक है। ஆனால் लेकिन எனக்கு ஆண்டவர் தந்த பிள்ளையோ, मेरे लिए जो परमेश्वर ने बच्चा दिया உலகத்துக்கு வாசனை வீசும் பூவாக மலர்ந்து நிற்கிறது என்று சொன்னாரா. दुनिया को खुशबू देने वाला एक फूल बनकर खिलकर खड़ा है। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, சூழ்நிலைகள்ல கர்த்தரை மறுதலிக்காமல் நீ வாழ்ந்தால், परिस्थिति में हालात में तू परमेश्वर को इनकार किए बिना जिएगा तो கர்த்தர் உன் கூட இருப்பார். परमेश्वर तेरे साथ रहेंगे। போகிற இடம் உனக்கு அனுகூலமாக காணப்படும். तू जिस राह पर जाएगा उस राह में तेरे लिए अनुकूल सफलता होगी। சூழ்நிலைகள்ல பாவத்துக்கு நேரா திரும்பி போய் இயேசுவை மறுதலித்திராத. परिस्थिति हालात में पाप की तरफ मुड़कर तू यीशु का इनकार मत कर। சூழ்நிலைகள்ல பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பி இயேசுவை மறுதலித்திராத. परिस्थिति हालात में पुरानी जिंदगी की ओर वापस जाकर यीशु का इनकार मत कर। சூழ்நிலைகள்ல परिस्थितियों में பழைய பாரம்பரியத்தை நோக்கி பார்த்து ஓடிராத. पुराने रीति रिवाज की ओर देखकर वापस मत जा। போதும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், கர்த்தரை மறுதலிக்காமல் வாழ வேண்டும். कभी भी परमेश्वर का इनकार किए बिना, परमेश्वर के पीछे चलने से हटे बिना जो है जीना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரணம் வரைக்கும் கர்த்தரை பின்பற்றும் வாழ்க்கை, मृत्यु तक परमेश्वर के पीछे चलने का जीवन, மரணம் வரைக்கும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் வாழும் வாழ்க்கை, मृत्यु तक परमेश्वर के पीछे चलने से न हटने का जीवन। அந்த உறுதி நமக்குள்ளால எப்பொழுதும் இருக்கணும். वो मजबूती इरादा हमारे अंदर हमेशा रहना அந்த உறுதி चाहिए। நமக்குள்ளால இருந்தா தான் वो मजबूती इरादा हमारे अंदर रहेगा तभी நம்மோடு கூட இருந்து அனுகூலமான வாசல்களை திறக்க முடியும். परमेश्वर हमारे साथ रहकर हमारे लिए अनुकूल सफलता का द्वार खोल सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. एजेकिया राजा के बारे में कहा गया है, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். वो परमेश्वर के पीछे चलने से न हटा, ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். इसीलिए परमेश्वर उसके संग रहे। அவன் போகிற இடம் அவனுக்கு அனுகூலமான
ஜெயமாய் இருந்தது. वो जहाँ जहाँ जाता था उसके लिए वहाँ सफलता होती थी। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தபடி நான்காவதான காரியம் अगला चौथा कार्य அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. उस वचन में कहा गया है, கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததான परमेश्वर ने जो मूसा को आज्ञा दी थी எல்லா கற்பனையும் கைக்கொண்டு நடந்தான். सारे आज्ञाओं को पालन करते हुए चला। ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களோடு கர்த்தர் கூட இருப்பார். तो परमेश्वर की आज्ञाओं को जो पालन करके चलते हैं उनके साथ परमेश्वर रहते हैं। கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான் अनुकूलमान वासलகள் திறக்கப்படும். परमेश्वर की आज्ञाओं को जो पालन करके चलते हैं उनके लिए अनुकूल सफलता का द्वार खुलता है। ரட்சிக்கப்பட்டுட்டேன், उद्धार पा लिया, என் விருப்பத்தின்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னா मेरी इच्छा के अनुसार ही मैं जीऊंगा तो நிச்சயமாகவே உனக்கு अनुकूलமான வாசல் திறக்கப்படுவதில்லை. निश्चय तेरे लिए सफलता का द्वार नहीं खुलेगा। நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதில்லை. निश्चय परमेश्वर तेरे संग नहीं रहेंगे। என் மனம் போல வாழ்வேன், मेरे मन के हिसाब से मैं जीऊंगा, என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன். अरे मेरी मर्जी के अनुसार मैं जीऊंगा, கர்த்தருடைய பிரமாணத்துக்கெல்லாம் கை கொள்ள மாட்டேன். परमेश्वर की आज्ञाओं को मैं पालन नहीं करूंगा। அப்படி நான் கர்த்தரும் கூட இருக்க முடியாது. ऐसे कहेगा तो परमेश्वर तेरे साथ नहीं रहेंगे। இந்திய தேசத்தில் நான் வாழ வேண்டுமானால் இந்திய தேசத்தின் சட்டத்திட்டங்களை நாம் மதித்துத்தான் ஆக வேண்டும். भारत देश में हमें जीना है तो भारत देश के कानून और नियम को हमें सम्मान करना है। இல்லன்னா ஃபைன் கட்டணும், இல்லன்னா நம்ம ஜெயில தான் போணும். नहीं तो हमें जुर्माना पर भरना पड़ेगा और जेल में जाना पड़ेगा। ஆமென். आमीन। அது மாதிரி தான். उसी तरह ஆமென். நீ ஒரு கிறிஸ்தவனா வாழணும்னா तुझे एक मसीह व्यक्ति बनकर जीना है तो கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது அவசியம். परमेश्वर के दिए हुए आज्ञाओं को पालन करना आवश्यक है। சிலர் என்ன சொல்றாங்க, कुछ लोग क्या कहते हैं, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தானே, वो तो पुराना नियम है ना, இப்பெல்லாம் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமே, अभी उसके बारे में हमें सोचने की जरूरत नहीं है। கிருபையின் காலம் இல்ல, अभी तो अनुग्रह का समय है। அப்ப ஏன் பழைய ஏற்பாட்டை நீ கையில வச்சிருக்க? तो फिर क्यों तू पुराने नियम को अपने हाथ पे रखा है? அப்ப ஏன் அதனுடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் சொல்ற? तो फिर क्यों उसमें के कहे हुए वादा वचन को तू कहता है? சிலருக்கு அந்த வாக்குத்தத்தம் வேணும், कुछ लोग को उसका वादा वचन चाहिए, ஆனா கட்டளைகளை கைக்கொள்ள கூடாது. लेकिन आज्ञाओं को पालन नहीं करना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தேவப்பிள்ளையே, परमेश्वर के बच्चे, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்து அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக மாற்றுவதற்கு காரணம் என்ன? परमेश्वर एजेकिया राजा के साथ रहकर वो जहाँ कहीं गया उसके लिए सफलता में बदल की, जिसका कारण क्या था? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கற்பனைகள் பிரமாணங்கள் அவன் கைக்கொண்டு நடந்தான். मूसा को परमेश्वर का दिया हुआ सारे आज्ञाओं को पालन करते चला। அதன் வழிகளில் தவறாமல் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருந்தான். उसके रास्ते में बिना चूक के बिना भूले वो ठीक तरीके से चल के जा रहा था। பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு அவன் தவறவில்லை. पवित्र विश्राम दिन को पवित्रता से मनाने में कोई चूक नहीं किया। தேவனை தவிர வேறு தெய்வங்களை அவன் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ அவைகளை சேவிக்கவோ இல்லை. परमेश्वर को छोड़ उसके अलावा और कोई देवता या बनाया नहीं, ना ही उसको दंडवत किया। தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதற்கு அவன் மறந்து போகவில்லை. माता और पिता का आदर करने को वो नहीं भूला। தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதற்கு அவன் மறந்து போகவில்லை. अपने आप से जैसा प्रेम करता है वैसे दूसरों से प्रेम करना भी वो नहीं भूला। அவன் வாழ்க்கையில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாளும் வாழல. उसके जीवन में एक भी दिन परमेश्वर के नाम की निंदा कर कर वो जीवन नहीं जिया। விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விலகி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். व्यभिचार और वेश्यापन से दूर रहकर जीवन जी रहा था। களவு செய்யாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். चोरी नहीं किया ऐसा जीवन जिया। பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி அவன் சொல்லல. दूसरों के विरुद्ध झूठी गवाही नहीं दिया। இச்சையான வாழ்க்கை அவன் வாழவே இல்லை. लालच का जीवन उसने नहीं जिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மோசேக்கு கர்த்தர் என்ன பிரமாணங்கள் கொடுத்திருந்தாரோ, मूसा को परमेश्वर ने जो भी प्रमाण व्यवस्था दिए थे, எப்படி பலி செலுத்தணும், किस तरह बलि चढ़ाना है, எப்படி தேவாலயத்துக்கு போகணும், कैसे परमेश्वर के भवन में जाना है, ஒரு ராஜாவா இருக்கிறவன் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, एक राजा जो है उसे क्या करना उचित है क्या नहीं करना है, எல்லாத்தையும் அவன் செய்தான். सब कुछ उसने किया। Praise the Lord.
Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, மோசேயின் பிரமாணம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. मूसा का व्यवस्था प्रमाण आज्ञा जो परमेश्वर के द्वारा दिया गया, அதை கைக்கொள்ளும் யாவருக்கும் ஒரு மேன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். उसे जो भी पालन करते उन सब के लिए एक ऊंचा है कर समझना है. கைக்கொள்ளுகிறவர்களோடு தான் தேவன் இருப்பார். उसे जो पालन करते मानते उनके साथ ही परमेश्वर रहते हैं. யாத்திரையாகமம் 20 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. निर्गमन के 20 अध्याय के 6वें वचन को पढ़कर देखिए. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து अपने आप मुझसे प्रेम कर கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு मेरे आज्ञाओं को जो पालन करते हैं 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கார். हजारों पीढ़ी तक मैं उनके लिए जो दया करूंगा. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கார். हजारों पीढ़ी तक उनके लिए दया करूंगा. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளணும்யா. तो परमेश्वर की आज्ञाओं को हमें पालन करना है. அவைகளை நம்ம விலக்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. उसे हटाने के लिए हमें अधिकार नहीं है. அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களோடு தான் கர்த்தர் கூட இருப்பார். उसे जो पालन करते गए, उसे जो मानते उनके साथ ही परमेश्वर रहते गए. Praise the Lord. Praise the Lord. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நியமங்களையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். परमेश्वर के बच्चे हैं कर उनके लिए कुछ नियम और आज्ञा दिए நீ गए. இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் வாழணும், तुझे इसे ही करना है, इसी तरह से जीवन जीना है, இந்த பாதையில தான் உன் வாழ்க்கை இருக்கணும், इसी रास्ते में तेरा जीवन होना चाहिए. அப்படின்னு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ऐसे परमेश्वर कुछ आज्ञा दिए गए. அதன்படி சொல்லாம அதை செய்யாமல் உன் வழியில் போவாயனால் கர்த்தர் உன்னோடு எப்படி இருக்க முடியும்? उसके अनुसार कार्य नहीं करता, उसके अनुसार नहीं चलता तो परमेश्वर तेरे साथ कैसे रह सकते हैं? கர்த்தர் உன் கூட இல்லாம परमेश्वर तेरे साथ रहे बिना உனக்கு அனுகூலமான வாசல்கள் எப்படி எங்கே திறக்கும்? तेरे लिए कैसे अनुकूल सफलता का रास्ता खुलेगा? கர்த்தர் ஒரு வாசல் அடைச்சா அதை திறப்பவன் யாருன்னு பைபிள் சொல்லுது. परमेश्वर एक रास्ता बंद करते हैं तो उसे खोलने वाला कौन है कर वचन कहता है. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா அதை அடைக்கிறதுக்கும் ஒருத்தனை இல்ல. परमेश्वर एक रास्ता खोल देते तो उसे बंद करने वाला भी कोई नहीं है. அவர் கையை நீட்டினா அதை மடக்குவதற்கு ஒருவனால முடியாது. वो हाथ बढ़ाते हैं तो उसे मोड़ने वाला कोई व्यक्ति नहीं. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். उतना सर्वशक्तिमान परमेश्वर हमारा प्रभु परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு அனுகூலமான வாசலை திறக்கப்பார். उनके आज्ञा और व्यवस्था को मानकर पालन करते समय परमेश्वर हमारे साथ रहकर हमारे लिए अनुकूल सफलता का रास्ता खोलेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. वचन हमसे साफ कहता है பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவன் கைக்கொண்டான். उनकी आज्ञा और व्यवस्था को उसने पालन किया. மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். मूसा को परमेश्वर ने जो आज्ञा दी थी उसे उस आज्ञाओं को पालन करते हुए चला. வாழ்க்கையில ஒரு நாளும் அதை மறுதலித்து மீறி நடக்க அவன் துணியவில்லை. उसके जीवन में कभी भी उस आज्ञा का उल्लंघन करके उसके विरोध करने के लिए कार्य नहीं किया. கர்த்தர் அவனோடு கூட இருந்து நடத்தி வந்தே கொண்டே இருந்தார். इसीलिए परमेश्वर उसके साथ रहकर उसे चलाते आए हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தரை சார்ந்து வந்தார். वो परमेश्वर का इनकार नहीं किया, परमेश्वर के ऊपर निर्भर होकर आया. கர்த்தரை விட்டு பின்வாங்கும் வாழ்க்கை அவனுக்கு இல்லாம இருந்துச்சு. परमेश्वर को छोड़ के पीछे हटने का जीवन उसके जीवन में नहीं था. எப்பவும் ஆண்டவரோட தான். हमेशा परमेश्वर के साथ ही. எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யறான். कुछ भी करना है तो परमेश्वर से पूछ के करना है. அடுத்தபடியாக अगला, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் அப்படியே செய்தான். परमेश्वर ने मूसा को जो आज्ञा व्यवस्था दी थी उसके अनुसार उसने कार्य किया. ஐந்தாவதாக पांचवा, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு, விசேஷம் இருந்துச்சு. उसके जीवन में एक विशेषता थी. அவன் ராஜாவாக இருந்தாலும் ஜெபிக்கும் அனுபவம் உள்ளவன்.
वो राजा था फिर भी प्रार्थना करने का अनुभव। அல்லேலூயா. हालेलुया। ஜெபிக்கிறவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். जो प्रार्थना करते उन्हीं के साथ परमेश्वर रहते हैं। ஜெபிக்காதவனோடு கர்த்தர் இருக்கவே மாட்டார். जो प्रार्थना नहीं करते उनके साथ परमेश्वर नहीं रहते। ஜெபிக்காதவனுக்கு கர்த்தர் அனுகூலமான வாசலை திறக்கவும் முடியாது. जो प्रार्थना नहीं करते उनके लिए परमेश्वर अनुकूल सफलता का द्वार नहीं खोल सकते। உன்னை நீ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்காம, தேவ சமூகத்தில் அமராம உனக்கான ஒரு வாசலை ஆண்டவரால திறக்க முடியாது, திறக்க மாட்டார். तू अपने आप को परमेश्वर के सामने समर्पण किए बिना, प्रार्थना किए बिना रहेगा तो परमेश्वर तेरे लिए एक अनुकूल का रास्ता खोलेंगे नहीं और वो जो है खुलेगा भी नहीं। நான் ஜெபிக்க மாட்டேன், मैं प्रार्थना नहीं करूंगा, நான் ஆண்டவரை தேட மாட்டேன், मैं परमेश्वर को नहीं खोजूंगा, நான் என் வேலையை மட்டும் பார்ப்பேன், मैं सिर्फ मेरे काम को करूंगा। ஆனா ஆண்டவர் எனக்கு வாசலை திறக்கணும் அப்படின்னா அது நடக்காது. लेकिन परमेश्वर मेरे लिए रास्ता खोलना है तो वो नहीं होगा। நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुझसे कहता हूँ உன் பிரயாசத்தை காட்டிலும் உன் ஜெபம் வல்லமை உள்ளது. तेरे प्रयास से बढ़कर तेरा प्रार्थना सामर्थ्य है। உன்னுடைய திறமையை காட்டல, तेरे काबिलियत से बढ़कर, உன் படிப்பை காட்டல, तेरे पढ़ाई से बढ़कर, உனக்கு இருக்கக்கூடிய வலிமையை காட்டல, तेरे जो सामर्थ्य उससे बढ़कर, எல்லாவற்றை காட்டிலும் நீ செய்யக்கூடிய ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. बाकी सभी से बढ़कर तू जो प्रार्थना करता है बहुत सामर्थ्य है। அதுதான் திறக்க வேண்டிய இடங்களில் கதவுகளை திறக்கும். वही जहाँ पर खोलना है वहाँ पर दरवाजे को खोलता है। அதுதான் உனக்காக முட்ட வேண்டிய இடங்களில் போய் முட்டிக்கிட்டே இருக்கும். वही जहाँ पर जाकर तेरे लिए टकराना है वहाँ जाकर टकराता है। அதுதான் உனக்கான வாசலை திறப்பதன் அடையாளமாய் இருக்கும். वही तेरे लिए रास्ता को खोलने का एक निशानी बनता है। ஜெபி, கர்த்தரின் சித்தத்தின்படி ஜெபி. प्रार्थना कर, परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना कर। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் ரொம்ப 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 பயங்கரமான ஜெபம். एजेकिया राजा का प्रार्थना बहुत ही भयंकर प्रार्थना। நான் இதை படித்தபோது मैं जब इसे पढ़ा, அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபித்திருப்பான் என்பதை குறித்து என்னுடைய இருதயம் சிந்திக்க ஆரம்பித்தது. वो अपने व्यक्तिगत जीवन में कितना दूर तक प्रार्थना किया रहेगा कर मेरा मन विचार करने लगा। அநேக ராஜாக்கள் பிரச்சனையின் போது பரிகாரங்களை தேடி ஓடுவார்கள். अनेक राजा परेशानी आते ही उसका उपाय क्या है कर ढूंढ के जाते हैं। அநேக ராஜாக்கள் பிரச்சனை வரும்போது தனக்கு சகாயம் கிடைக்கும் இடத்தை தேடி ஓடுவார்கள். अनेक राजा उनके लिए परेशानी आती है तो उनके लिए सहायता कहाँ से मिलेगी कर उसे ढूंढ कर जाते हैं। ஆனால் लेकिन எசேக்கியா ராஜாவோ அப்படி அல்ல. एजेकिया राजा वैसा नहीं। தனக்கு பிரச்சனை வந்தபோது उनके लिए जब परेशानी आई, தன்னை உருவாக்கினவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். उसे जिसने बनाया उसकी ओर देखा। தனக்கு பிரச்சனை உண்டான போது उसके लिए जब परेशानी आई, தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். उसे जिस परमेश्वर ने राजा के रूप में अभिषेक किया उसकी ओर देखा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। 18வது அதிகாரம் 7வது வசனம் முதல் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா 18वें अध्याय के 7 से लेकर नीचे के वचन पढ़ोगे तो ஏமன் ஸ்தோத்திரம். 18வது அதிகாரம் 18वां अध्याय ஏமன் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है 17வது வசனத்திலிருந்து 17वें वचन से வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரியையும் ரப்சாக்கேயும் பெரிய சேனைகளோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையில் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்றார்கள். तो भी अशूर के राजा ने तरतोन, रबरिस और रबशोक की बड़ी सेना देखकर लाकीस से यरूशलेम के पास एजेकिया राजा के विरुद्ध भेज दिया। वे यरूशलेम को गए और वहां पहुंचकर ऊपर के पोखरे के नाली के पास धोबियों के खेत की सड़क पर जाकर खड़े हुए। அசீரியா ராஜா अशूर का राजा தன்னுடைய சேனையில் மிக முக்கியமானவர்களை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக, யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அனுப்பினார். अपनी सेना में से मुख्य लोगों को जो है यहूदा के विरुद्ध इस एजेकिया राजा के विरुद्ध भेज दिया। அவர்கள் யூதா தேசத்தில் உள்ள வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தடையிலே வந்து நின்றார்கள். और वे जो है ऊपर के पोखरे के नाली के पास धोबियों के खेत की सड़क पर जाकर खड़े हुए। அவர்கள் எசேக்கியா ராஜாவை கூப்பிடுகிறார்கள். वे एजेकिया राजा को बुलाते हैं। அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? तब एजेकिया राजा क्या करता है? எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும்
इल्किया का पुत्र एलियाकीम जो राजघराने के काम पर था செப்பனா என்னும் சம்பிரதியும் और शेबना जो मंत्री था ஆசாப்பின் குமாரனாகிய யோவாப் என்னும் கணக்கனும் அவர்களிடத்துக்கு புறப்பட்டு போனார். और आसाफ का पुत्र योगा जो इतिहास का लिखने वाला था, ये तीनों उसके बाहर उसके पास गए. ரப்சாக்கே வந்து சத்தமிட்டு சொல்லுகிறார். रबशाके ने उनसे ऊंचे आवाज में कहा. ரப்சாக்கே வந்து சத்தமா சொல்றான். रबशाके ने ऊंचे आवाज में कहा. அதாவது சனகரிப்பினுடைய முக்கியமான அதிபதி அசீரியா ராஜாவின் முக்கியமான அதிபதி ரப்சாக்கே வந்து சொல்லுகிறார். अशूर राजा का बहुत ही बड़ा जो अधिकारी है वो रबशाके आकर कह रहा है. அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், महाराजा धीरज अर्थात अशूर का राजा यो कहता है, இந்த யுத்தத்துக்கு इस युद्ध के लिए ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று கேட்கிறார். तू किस पर भरोसा करता है कर कर पूछ रहा है. அல்லேலூயா हालेलुया. அவன் வந்து சொல்றான், वो आकर कहता है, எங்கள் அதாவது அசீரியாவின் படைக்கு உங்களை தப்புவிக்க முடியாது. अशूर की सेना से तुम अपने आप को बचा नहीं सकते. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. कोई तुम्हारी मदद नहीं कर सकता. யூதா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். यहूदा के लोगों को देखकर कह रहा है. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், क्या कह रहा है? உங்கள் தெய்வங்கள் உங்களை தப்புவிக்க மாட்டாது. तुम्हारी देवता तुम्हें नहीं बचाएंगे. உங்கள் ராஜாவாகிய அசீரியாவும் ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜாவும் உங்களை தப்புவிக்க மாட்டார். तुम्हारे राजा एजेकिया भी तुम्हें नहीं बचाएगा. நீங்கள் அசீரியா ராஜாவோடு ஒப்பந்தம் பண்ணி வந்திருங்க அப்படின்னு சொல்றார். तुम अशूर राजा के साथ समझौता कर कर आ जाओ. நாங்க உங்களை பத்திரமா பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றார். हम तुम्हें सुरक्षित रखेंगे कर कर कह रहे हैं. யூதாவின் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புவதற்கு அசீரியா ராஜாவின் ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள். यहूदा के लोगों के मन को घुमाने के लिए अशूर के लोग आकर कह रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் எருசலேமை எங்கள் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு परमेश्वर यरूशलेम को हमारे हाथ से बचाएंगे कर कर அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை எங்கள் தப்புவித்தவர் யார் என்று கேட்கிறார்கள். उस देश में बाकी सभी देशों को हमारे हाथ से बचाया हुआ कौन है कर कर पूछ रहे हैं. அசீரியா தேசம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வல்லரசாய் உருவெடுத்து வந்த காலங்கள். अशूर देश जो के उस समय ऐसा था जो सामर्थ्य से ऊपर आ रहा था. பக்கத்துல உள்ள நிறைய தேசங்களை யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டாங்க. बगल के बहुत से देशों से युद्ध करके अपने कब्जे में ले लिए. அதனால கர்வத்துல வந்து யூதா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். इसीलिए अभी घमंड और गर्व करते हुए यहूदा के लोग को आकर देखकर कह रहे हैं, யூதா ஜனங்களே எருசலேமே, यहूदी लोग यरूशलेम, பாருங்க பக்கத்துல உள்ள எந்த தேசத்தையும் அவங்க கடவுள் காப்பாத்தல. देख के बगल के देश में से कोई भी देश का देवता उन्हें नहीं बचाया. அவர்கள் எல்லாரும் எங்க கைக்குள்ள வந்துட்டாங்க. वे सभी हमारे हाथों के अधीन आ गए. இப்போதும் நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டார். अभी भी तुम जिस परमेश्वर पे भरोसा रखे वो तुम्हें नहीं बचाएगा. நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாருங்க வாருங்க வாருங்கன்னு யூதா ஜனங்களை திசை திருப்புவதற்கு முயற்சித்தார்கள். अभी तुम सभी लोग हमारे पास आओ आओ कर कर यहूदी लोग का मन घुमाने की कोशिश किए. யூதா ஜனங்களின் இருதயத்தை அப்படி கரைந்து போகக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் பேசுகிறார்கள். यहूदी लोगों का मन पिघल जाए इतना दूर तक वो अपनी बातों से उनको कह रहे हैं. இவைகள் எல்லாம் கேட்டார். ये सब सुनने के बावजूद எசேக்கியா ராஜா அனுப்பினதான பிரதிநிதிகள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. एजेकिया राजा ने जो भी प्रतिनिधियों को भेजा था उन्होंने कुछ भी नहीं कहा. कारण எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்பியிருந்தார், அவர்கிட்ட ஒண்ணுமே பிரதித்திரம் பண்ணாதீங்க. एजेकिया राजा ने उनको कहकर भेजा था कि उनका कोई जवाब मत दो. அவர்கள் திரும்பி வந்தார்கள். वे वापस आए. 37வது வசனம் சொல்லுகிறது, 37 वचन कहता है, இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மை விசாரிப்பு காரணம் इल्किया का पुत्र जो राजमहल का जो समझ संभालता था वो செப்பனா என்னும் சம்பிரதியும் और शेबना जो मंत्री था ஆசாப்பின் குமாரன் யோவாபும் யோபாப் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவிடத்தில் வந்து और आसाप का पुत्र यहोवा जो इतिहास का लिखने वाला था अपने वस्त्र फाड़े हुए एजेकिया के पास जाकर ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை சொன்னார்கள். रबशाके की बातें कर सुनाई. அல்லேலூயா. हालेलुया. அசீரியா ராஜா சனகரிப்புடைய முக்கியமான ஒரு மனிதன் சொன்னதான
ஏமன் இந்த வார்த்தைகளை அப்படியே ராஜாவிடத்தில் சொன்னார்கள். अशूर राजा के मुख्य व्यक्ति ने जो बातें कही वो बातों को वैसे ही जाकर इन्होंने राजा से कही. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது 19 அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. 19वें अध्याय का पहला वचन कहता है, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது राजा एजेकिया ने जब ये सुना, தன் வஸ்திரங்களை கிழித்து अपने वस्त्र को फाड़कर ரெட்டுடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து टाट ओढ़कर परमेश्वर के भवन में गया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு இக்கட்டு நெருங்கி வந்திருக்கு. एक संकट निकट आया है. சீரியா ராஜா தன்னை அழிக்கும்படி படைகளை ஏவி கொண்டிருக்கிற நேரம். अशूर का राजा इन्हें नाश करने के लिए अपनी सेना को उकसा रहा है. தன்னுடைய ஜனங்களுடைய இருதயத்தை வழி விலகி போகக்கூடிய அளவுக்கு பேசுவதற்கு அசீரியா ராஜா ஆட்களை அனுப்பி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரம். इसके खुद के लोगों को इनके रास्ता से भटकाने के लिए अशूर का राजा लोगों को बेचकर बातें कहने के समय, இதை கேட்ட உடனே इसे सुनते ही உள்ளம் உடைஞ்சு போய் मन से टूटकर, ஆமென் ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது ரெட்டுடுத்தி கொண்டு बाइबल कहता है टाट ओढ़कर கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். यहोवा परमेश्वर के भवन में गया. எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். एजेकिया राजा प्रार्थना करने के लिए यहोवा के भवन परमेश्वर के भवन में गया. Praise the Lord. Praise the Lord. பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் தேவ ஆலயத்தை நோக்கி ஓடி வர்றோம். परेशानी आते समय कितने लोग परमेश्वर का भवन को ढूंढ कर आते हैं. பிரச்சனை வந்த உடனே எத்தனை பேர் தேவ ஆலயத்துல வந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறோம். परेशानी आने के बाद कितने लोग परमेश्वर के भवन में आकर घुटने टेक कर प्रार्थना करते हैं. பிரச்சனை வரும்போது பரிகாரத்தை தேடி தேவ ஆலயத்துக்கு ஓடி வந்து ஜெபிக்கிறியா? परेशानी आते ही उसका उपाय क्या होगा कर कर परमेश्वर के भवन में आकर ढूंढ कर प्रार्थना करता है क्या? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றோம்? आज बहुत से लोग क्या करते हैं? பிரச்சனை வந்த உடனே பரிகாரம் தேட ஓடுகிறோம். परेशानी आती उसका उपाय कुछ करना है करके ढूंढ के ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறத புறக்கணிச்சிரோம். कलीसिया में आकर प्रार्थना करने को इनकार कर देते हैं. எசேக்கியா ராஜா என்ன பண்ணா? एजेकिया राजा ने क्या किया? பைபிள் சொல்லுது बाइबल कहता है நேரா ரெட்டுடுத்தி கொண்டு सीधे टाट ओढ़कर தேவாலயத்துக்கு வந்தான். परमेश्वर के भवन में आया. Praise the Lord. Praise the Lord. அதோட நிறுத்தல. उसी के साथ नहीं रुका. ஏமன் ஸ்தோத்திரம், எலியாக்கீமையும் एलियाकीम செப்பனாயாவையும் सेफनायम ஏமன் ஸ்தோத்திரம், ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ரெட்டுடுத்தினவர்களாக அனுப்பினார். और आमोस के पुत्र एशाया के पास इन्हें टाट ओढ़े हुए भेजा. ஆமென். आमीन. அவங்க போய் சொன்னாங்க, இந்த நாள் நெருக்கமும் கண்டினதும் தூஷணமும் அனுபவிக்கிற நாளா இருக்கு. பிள்ளை பெயரை நோக்கி இருக்கிறது பிறவே பலன் இல்லை. उन्होंने जाके कहा एजेकिया कहते आज का दिन संकट और भर्त्सना और निंदा का दिन है. बच्चे का जन्म का समय तो हुआ पर जच्चा को जन्म देने का बल ना रहा. ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். कदाचित तेरा परमेश्वर यहोवा राबशेक की सब बातें सुने जिसे उसके स्वामी अशूर के राजा ने जीवते परमेश्वर की निंदा करने को भेजा है. அல்லேலூயா. हालेलुया. உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். और जो बातें तेरे परमेश्वर यहोवा ने सुनिए उन्हें डांटे. ஆமென். ஆமென். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னான் என்றார்கள். इसीलिए तू इन बचे हुए के लिए जा जो रह गए प्रार्थना कर करके एजेकिया राजा ने कहा है कर कर कहे. இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஏசாயாவிடத்தில் வந்து சொன்னார்கள். और इसी तरह एजेकिया के सेवक आकर जो है एसाया भविष्यद्वक्ता से कहे. அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனை வந்த உடனே முதல்ல என்ன செய்றான்? परेशानी आती पहला क्या कर रहा है? அவன் தேவாலயத்தை தேடி போனான். वो परमेश्वर के भवन चर्च को ढूंढ कर गया ஜெபிக்கிறதுக்கு. प्रार्थना करने के लिए. இரண்டாவது தீர்க்கதரிசி இடத்துல ஜெபிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புறான். दूसरा भविष्यद्वक्ता के पास प्रार्थना करवाने के लिए लोगों को भेज रहा है. நம்ம என்ன செய்வோம்? हम क्या करते हैं? ஃபர்ஸ்ட் பாஸ்டர்ட்ட சொல்லுவோம். पहले पास्टर से कहते हैं. நம்ம ஜெபிக்காம அப்படி சுத்தி நடப்போம். हम प्रार्थना किए बिना ऐसे घूमते रहते हैं. இல்லன்னா நம்ம பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது ஜெபம் பண்ணுவோம். नहीं तो हम जो है पास्टर से कह के दूसरा प्रार्थना करते ஆனா हैं. எசேக்கியா என்ன செய்றான்? लेकिन एजेकिया क्या करता है? அவன் ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். वो भवन के अंदर आकर घुटने टेक कर प्रार्थना करना शुरू कर दिया. ரெட்டுடுத்தி கொண்டு टाट ओढ़कर தன்னை எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு
अपने आप को जितना दीन करना है उतना दीन कर कर தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். परमेश्वर के सम्मुख सौंप कर प्रार्थना किया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, பிரச்சனை வந்த உடனே ஜெபிக்கிறவனோட தான் கர்த்தர் இருப்பார். परेशानी आते ही जो प्रार्थना करते हैं उनके साथ परमेश्वर रहते हैं. நீ ஜெபிச்சா தான் உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கும். तू प्रार्थना करेगा तभी तेरे लिए अनुकूल सफलता का द्वार खुलेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, वचन कहता है சீரிய ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டு வந்து யுத்தத்துக்கு தயாராயிட்டான். अशूर का राजा लाकीश से निकलकर युद्ध के लिए तैयार हो गया. அல்லேலூயா. हालेलुया. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கிட்டான். और एजेकिया जो उसके मंत्री के पास जो पत्र था उसे ले लिया. அதை வாசித்த பின்பு उस चिट्ठी उस पत्र को पढ़ते ही மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரிச்சு வச்சான். वापस परमेश्वर के भवन में जाकर उसे परमेश्वर के सामने बिछा कर रख दिया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரம். அந்த 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 ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வச்சிட்டான். उस मंत्री के हाथ से जो पत्र जो चिट्ठी इन्होंने दी थी उसे ले लिया. ஏமன் ஸ்தோத்திரம். அசீரியா யுத்தத்துக்கு வருகிறான் என்கிற அந்த சிட்டி अशूर का राजा युद्ध के लिए आ रहा है कर वो चिट्ठी ஆலயத்துல வந்து அந்த பேப்பரை விரிச்சு வச்சான். कलीसिया में आकर उस पेपर को बिछा दिया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. கர்த்தரை நோக்கி परमेश्वर को देखकर கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, साराप के बीच में वास करने वाले इस्राएल के परमेश्वर, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறீர். तू एक ही सारे पृथ्वी के राज्य के ऊपर परमेश्वर है. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். तू इन्हें आकाश और पृथ्वी को बनाया. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். परमेश्वर कान लगाकर सुनिए. கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். परमेश्वर यहोवा आँख खोलकर देखिए. கர்த்தாவே, परमेश्वर சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். स्नेहरीब के वचनों को सुन ले जो उसने जीवित परमेश्वर की निंदा करने को कहला भेजा है. परमेश्वर, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கினார்கள். सच तो है कि अशूर के राजाओं ने जिन जातियों को उनके देश से नाश किया அவர்களுடைய தேவர்களை நெருப்பில் போட்டு விட்டது மெய்தான். और उनके देवता को आग में झोंका वो सच है. அவைகள் தேவர்கள் அல்லவே, क्योंकि वे ईश्वर ना थे. மனுஷனுடைய கைவேலையான மரமும் கல்லும் தானே. मनुष्य के बनाए हुए काट और पत्थर ही थे. ஆகையால் அவர்களை நிர்த்துளியாக்கினார்கள். इस कारण वे उनका नाश कर सके. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, इसीलिए अब है हमारे परमेश्वर यहोवा, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். तू हमें उसके आग से बचा कि पृथ्वी के राज्य के लोग जान ले कि केवल तू ही यहोवा है कर कर. அல்லேலூயா, हालेलुया. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, तब आमोस के पुत्र एसाया ने जो एजेकिया के पास यह कहला भेजा, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், इस्राएल का परमेश्वर यहोवा यो कहता है, அசீரியா ராஜாவாகிய சனகரீப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். जो प्रार्थना तूने अशूर के राजा स्नेहरीब के विषय मुझसे की उसे मैंने सुना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் அவர் சொன்னார், उसने कहा, ஏமன் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, परमेश्वर अशूर के राजा के அவன் बारे இந்த में நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, वो इस नगर में प्रवेश नहीं कर இதன் सकेगा. மேல் அம்பு எய்வதில்லை, इसके ऊपर उसकी जो तीर नहीं लगेगी, இதற்கு முன் கேடகத்தோட வருவதில்லை, इसके सामने वो अपने भाले को लेकर नहीं आएगा, இதற்கு எதிரே கொத்தளம் போடுவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். इसके विरुद्ध वो बांधा भी नहीं डाल सकता कर परमेश्वर ईसाया भविष्यद्वक्ता के द्वारा कहे, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாம वो इस नगर में प्रवेश नहीं कर தன் सकेगा. வழியாய் திரும்பி போவான் என்று ஏமன் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். वो जिस रास्ते से आया उसी रास्ते से लौट जाएगा कर ईसाया भविष्यद्वक्ता ने कहा. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, எசேக்கியாவுடைய ஜெபம். देखिए एजेकिया का प्रार्थना. பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே ஆலயத்துக்கு போயிட்டான். परेशानी आती है इसे सुनते ही वो चर्च में चले गया. இரண்டாவது ராஜா அவன் அசீரியா ராஜா ஏமன் யுத்தத்துக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் ஆலயத்துக்கு போயிட்டான். दूसरा अशूर का राजा युद्ध करने के लिए आ रहे इसे सुनते ही वो वापस परमेश्वर के भवन में चले गया. அதற்கு முன்னால் போய் அழுது ஜெபம் பண்ணான். परमेश्वर के सामने रो रो कर प्रार्थना किया.
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். परमेश्वर उसके साथ रहे, அவனுக்கு அனுகூலமான காரியத்தை செய்தார். उसके लिए अनुकूल सफलता का कार्य किए। பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. बाइबल क्या कहता है देखिए। அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், उस रात क्या हुआ, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்து परमेश्वर का दूत निकल कर आया அசீரியாவின் பாளையத்தில் अशूर के छावनी में 1,85,000 பேரை 1,85,000 பேரை சங்கரித்தார். 1,85,000 सैनिकों को मार डाला। அவர்கள் எல்லாரும் செத்தவர்களாய் கிடந்தார்கள். वे सभी मरे हुए के समान पड़े रहे। அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் புறப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டார். तब अशूर का राजा निकल कर जाकर जो कि निनेवे में जाकर रहने लगा। பாருங்க, देखिए ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். प्रार्थना करने वाले बच्चों के साथ परमेश्वर के, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலமான காரியத்தை செய்கிறார். प्रार्थना करने वाले बच्चों के लिए परमेश्वर सफलता का कार्य करते गए। உன்னால ஜெபிக்க முடியுமா? तुझसे प्रार्थना करने को होगा क्या? ஜெபிக்க முடியும்னா கர்த்தர் கூட இருப்பார். तेरे से प्रार्थना करने को होगा तो परमेश्वर तेरे साथ रहेंगे। உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்படும். तेरे लिए अनुकूल का रास्ता खुलेगा। Praise the Lord. Praise the Lord। இசைக்கியா ஜெபிச்சான். हिजकिया प्रार्थना किया, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அனுகூலமான வாசலை திறக்கிறார். परमेश्वर उसके साथ थे, उसके लिए अनुकूल का रास्ता खोले। அசீரியா ராஜாவாகிய சனகரிப் 1,85,000 போர் வீரர்களோட வந்து நிக்கிறான். अशूर का स्नेहरीप राजा 1,85,000 सैनिकों के साथ आकर खड़ा है। கர்த்தர் परमेश्वर இசைக்கியா ராஜாவுக்கு அனுகூலமான காரியத்தை செய்கிறார். एजेकिया राजा के लिए अनुकूल का काम किए। ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். एक स्वर्गदूत को भेजे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு ராத்திரி வேளையில आज उस रात के समय அதே இடத்துல 1,85,000 அசீரிய படைகள் செத்து போயிட்டு, उस रात के समय 1,85,000 सैनिक लोग मर गए। சனகரிப் स्नेहरीप ஏமன் எருசலேமுக்குள்ளால வரல, यरूशलेम के अंदर प्रवेश नहीं किया, திரும்பி போய்விட்டான். वो वापस लौट गया। Praise the Lord. Praise the Lord। சனகரிப் திரும்பி நினிவேக்கு போனான். स्नेहरीप जो है वापस निनेवे में चले गया। தேவனாகி அவனுடைய கடவுளை கும்பிடுறதுக்கு அவன் கோவில்ல போனான். वो उसकी देवता को दंडवत करने के लिए मंदिर में गया। அவன் குமாரன், அதாவது அசீரியா ராஜாவுடைய குமாரன் அத்தராமலேக் சாருத்சேர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார். और वहां अपने देवता निस्त्रोक के मंदिर में दंडवत कर रहा था कि उसके पुत्र अदमेलेक और सेरसे ने उसको तलवार से मारा। அப்ப ஜெபிக்கிறவரோடு கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? तो प्रार्थना करने वाले के साथ परमेश्वर है ना। ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமான வாசல் திறக்கிறார் இல்லையா? तो प्रार्थना जो करते हैं उनके लिए अनुकूल का द्वार खोलते हैं ना। ஏன் ஜெபிக்க கூடாது? क्यों प्रार्थना नहीं करना चाहिए? நமக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்படலை இன்னும். हमारे लिए अनुकूल का रास्ता नहीं खुला गया। காரணம் நல்லா தூங்குறோம். कारण अच्छे से सो रहे गए। Praise the Lord. Praise the Lord। ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. प्रार्थना करने के लिए मुख्यता नहीं देते। ஜெபிங்க. प्रार्थना कीजिए। அல்லேலூயா. हालेलुया। 20 அதிகாரத்துல இன்னொரு ஜெபம் இருக்கு. इसी 20वें अध्याय में एक और प्रार्थना है। சேக்க ராஜாவுக்கு வியாதி வந்துட்டு. एजेकिया राजा के लिए बीमारी आ गई। மரணத்துக்கு ஏதுவான வியாதி. वो मृत्यु के बराबर वो बीमारी थी। ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்றான். ईसाया भविष्यद्वक्ता जाकर कहता है, ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிரும். परमेश्वर कह रहे कि तुम तुम्हारे घर के काम को सब पहले से बराबर कर दो, நீர் மரித்து போவீர். तुम मरने जा रहे हो। அப்பொழுது எசேக்கியா ராஜா तब एजेकिया राजा உடனே ஜெபம் பண்றான். तुरंत प्रार्थना कर रहा है। எல்லாத்துக்கும் ஜெபம்தான். सबके लिए प्रार्थना। நமக்கு முடிவு எங்க இருக்குன்னா ஜெபத்துல தான் இருக்கு. हमारा अंत फैसला किधर है? प्रार्थना में ही है। நமக்கு அனுகூலமான காரியம் நடக்கிறது ஜெபத்துல தான் இருக்கு. हमारे लिए अनुकूल सफलता का कार्य होता है प्रार्थना में ही। ஜெபம் பண்றான். प्रार्थना कर रहा है। சுவர் புறமா திரும்பிட்டு நின்னு ஜெபம் பண்றான். दीवार की तरफ घूमकर प्रार्थना कर रहा है। தாவே நான் உமக்கு முன்பதாக வன உத்தமம் உண்மை உள்ளவனா வாழ்ந்த ஆண்டவரே, परमेश्वर में आपके सामने सीधा और मन में खराई के साथ जीवन जिया। நான் உமக்கு பிரியமானதை செய்தேன். मैंने आपको जो प्रियता उसे किया, உம்முடைய பார்வைக்கு நல்லமானதை செய்தேன். आपको जो पसंद था उसे ही मैंने किया। என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். मुझे स्मरण कीजिए करके प्रार्थना किया। எசேக்கியா ஆண்டவரை பார்த்து ரொம்ப அழுதான். एजेकिया परमेश्वर को देखकर बहुत रोया। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு பாதி முற்றத்துல அரண்மனை முற்றத்துல தான் போயிருக்கிறார். ईसाया भविष्यद्वक्ता इस बात को कहकर वो महल के आंगन में ही गए। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे திரும்பிப்பா, तू वापस जा। என் மகனுடைய ஜெபத்தை கேட்டேன். मेरे बेटे की प्रार्थनाओं को मैंने सुना, அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்ப்பா. उनकी विनती को मैंने सुना। அவனுக்கு நான் ஒரு அனுகூலமான காரியத்தை செய்ய போறேன். उसके लिए मैं एक अनुकूल का कार्य करने जा रहा நான் हूँ। அவனை சுகமாக்க போறேன். मैं उसे चंगा करने जा रहा हूँ। நான் அவனை சுகமாக்க போறேன்.
मैं उसे चंगा करने जा रहा हूँ। ஹalleluya हालेलुया। கர்த்தர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना भला है। ஆமென். आमीन। திரும்பி வந்து சொன்னா वापिस आकर ईसाई ने कहा ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். परमेश्वर ने तुझे चंगा किया है। 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. 15 साल और बढ़ा के दिया गया। ஹalleluya हालेलुया। பிள்ளை परमेश्वर के बच्चे, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். प्रार्थना करने वाले बच्चों के साथ परमेश्वर है। ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்கிறார். प्रार्थना करने वाले बच्चों के लिए परमेश्वर अनुकूल का द्वार खोलते गए। கர்த்தரை மறுதலிக்காம கர்த்தரையே சார்ந்து வாழக்கூடிய, கர்த்தரை விட்டு பின்வாங்காம வாழக்கூடிய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर पे भरोसा कर निर्भर होकर परमेश्वर से पीछे नहीं हटने का जीवन जो जीते उनके साथ परमेश्वर रहते गए। கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளின்படியெல்லாம் செய்கிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर ने जो मूसा को आज्ञा दी उस आज्ञा के अनुसार जो भी पालन करते उनके साथ परमेश्वर रहते गए। கூட கர்த்தர் இருக்கணுமா? तेरे साथ परमेश्वर रहना है क्या? உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்படணுமா? तेरे लिए अनुकूल का रास्ता खुलना है क्या? கர்த்தரை விட்டு பின்வாங்காத, परमेश्वर से पीछे मत हट, கர்த்தரை மறுதலிக்காம இரு. परमेश्वर का इनकार मत कर। மோசேயுடைய பிரமாணங்கள் கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்படியே मूसा का व्यवस्था प्रमाण आज्ञा परमेश्वर की वचन है उसे वैसे ही मान। நல்ல ஜெபம் பண்ணு. अच्छा प्रार्थना कर, கர்த்தர் உன் கூட இருப்பார். परमेश्वर तेरे साथ रहेंगे। உனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். तेरे लिए अनुकूल का रास्ता खुलेगा। கண்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். सभी जन प्रार्थना करेंगे। இன்னைக்கு உனக்கு அனுகூலமான வாசலுக்காக நீ எதிர்பார்த்து இருக்கிறாய். आज तेरे लिए अनुकूल की रास्ता के लिए इंतजार करके बैठा है, ஆனா அந்த வாசல் திறக்கப்பட முடியாம அடைக்கப்பட்டிருக்கு. लेकिन वो रास्ता खुला नहीं, बंद है। இன்னைக்கு आज பகல் நேரத்துல दोपहर के समय கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறார். परमेश्वर तुझसे बात किए है। கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறார். परमेश्वर तुझसे बात किए है। கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறார். परमेश्वर तुझसे बात किए है। கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பி. आंखों को बंद करके प्रार्थना कर। ஆண்டவரே, परमेश्वर என்ன வந்தாலும் कुछ भी आ जाए, எந்த சூழ்நிலையிலும் किसी भी परिस्थिति में உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். आपको छोड़ के पीछे नहीं हटूंगा। உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். आपको छोड़ के पीछे नहीं चलूंगा। ரட்சிப்பை இழக்க மாட்டேன். उद्धार को नहीं खोऊंगा। பாவத்துக்கு நேரா நான் போக மாட்டேன். पाप की ओर नहीं जाऊंगा। பழைய வாழ்க்கைக்கு நேரா திரும்ப மாட்டேன். पुरानी जिंदगी की तरफ वापस नहीं பழைய जाऊंगा। பாரம்பரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன். पुराने रीति रिवाज को वापस नहीं जाऊंगा। என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீங்க? मुझे समर्पण करता हो करके बोलने वाले कितने लोग हैं? என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. मेरे साथ मिलकर प्रार्थना कीजिए। எசேக்கியாவை போல एजेकिया के जैसे கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் மரிக்கும் வரைக்கும் வாழ விரும்புகிறேன். परमेश्वर से पीछे ना हटूं, मृत्यु तक परमेश्वर के साथ ही जीऊं। அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். उसके लिए समर्पण करता हूँ। அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். उसके लिए समर्पण करता हूँ। அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். इसके लिए समर्पण करता हूँ। உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में दीनता से समर्पण करके प्रार्थना करते சொல்ல हैं। ஆண்டவரே, बोल परमेश्वर உம்முடைய கற்பனைகளையும் आपके आज्ञाओं को, ஆண்டவரே परमेश्वर நீர் கற்பித்ததான आपने जो आज्ञा दी சகல வார்த்தைகளையும் सारे वचनों को கை கொண்டு வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். पालन करके जीने के लिए मुझे समर्पण करता हूँ। அவைகளை மீற மாட்டேன். उससे उल्लंघन नहीं करूंगा। அவைகளை நான் மீற மாட்டேன்ப்பா. उसका उल्लंघन नहीं करूंगा पिता। என்ன ஒப்பு கொடுக்கிறேன். मुझे समर्पण करता हूँ। ஒப்பு கொடுக்கிறேன். समर्पण करता हूँ। உம்முடைய வசனங்களின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். आपके वचन के अनुसार चलने के लिए समर्पण करता हूँ। ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் பண்றியா? प्रार्थना करने के लिए फैसला लेगा क्या? ஜெப வாழ்க்கை விழுந்து போயிருக்கு. प्रार्थना का जीवन गिरा हुआ है। இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பத்தி தான் சொல்றார். आज पवित्र आत्मा तुझे देख कर कह रहे हैं ஜெப வாழ்க்கை விழுந்து போயிருக்கு. प्रार्थना का जीवन गिरा हुआ है। அதனால தான் அனுகூலமான வாசல் திறக்கப்படல. इसीलिए अनुकूल सफलता का रास्ता नहीं खुल रहा। உன் ஜெபம் கடமைக்காக இருக்கு. तेरा नाम सिर्फ, तेरा प्रार्थना सिर्फ नाम के लिए அதனால है। தான் கர்த்தர் அனுகூலமான வாசலை திறக்க முடியல. इसीलिए परमेश्वर अनुकूल का रास्ता नहीं खोल पा रहे। இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. आज फैसला ले। தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணு. व्यक्ति का जीवन में प्रार्थना करने का फैसला ले। பிரச்சனை வந்துச்சா தேவாலயத்தை நோக்கி ஓடி வந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணு. परेशानी आई है क्या? तुरंत परमेश्वर के भवन में दौड़ कर आकर परमेश्वर की समूह प्रार्थना कर। ஊழியக்காரரை சொல்லி ஜெபம் பண்ணு. पासबान से बताकर प्रार्थना कर। நீ ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணு. तू प्रार्थना करने का फैसला ले। எசேக்கியா ஜெபம் பண்ணா. एजेकिया प्रार्थना किया। கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். परमेश्वर इसके साथ रहे। அனுகூலமான காரியங்கள் நடந்துச்சு. अनुकूल का कार्य हुआ। அவன் ஆயுசு நாட்கள் கூட கூடிச்சு. उसके आयु के दिन भी बढ़े। ஜெபம் உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். प्रार्थना तेरे आयु के दिन को बढ़ा कर देगा। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றார். पवित्र आत्मा साफ कह रहे हैं ஜெபம் உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். प्रार्थना तेरे आयु के दिन को बढ़ा कर देगा। தீர்மானம் பண்ணிக்க.
फैसला ले ले। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष करेंगे। சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान எங்களோடு परमेश्वर, பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. हमसे बात के अच्छे वचनों के लिए धन्यवाद। ஓக தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். स्वर्गीय परमेश्वर हमारे साथ है। உங்க மகிமை வெளிப்பட்டது, आपकी महिमा प्रकट हुई, அதற்காக நன்றி. उसके लिए धन्यवाद। எங்களோடு பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். आप हमसे बात के वचन आशीष के साथ रहे। ராஜாவோடு கர்த்தர் இருந்தீர். एजेकिया राजा के साथ परमेश्वर थे, அவனுக்கு அனுகூலமான வாசலை திறந்தீர். उसके लिए अनुकूल का रास्ता खोले। 3 காரியங்கள் எங்களோடு பேசினீர். 3 कार्य आप हमसे बातें किए। கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. वो परमेश्वर से पीछे नहीं हटा। மோசே கற்பித்த பிரமாணங்களின்படி நடந்தான். मूसा ने जो व्यवस्था प्रमाण आज्ञा दी थी उसके अनुसार चला। எல்லாவற்றுக்கும் ஜெபிச்சான். वो सभी के लिए प्रार्थना किया। வாழ்க்கை எதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? हमारे जीवन में उसके लिए समर्पण किए। வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கிருபை இருக்கட்டும். वचन को सुनकर समर्पण किया, हर एक बच्चों के ऊपर परमेश्वर का अनुग्रह रहे, தேவ சமாதானம் இருக்கட்டும். परमेश्वर की शांति रहे। உம்முடைய பிரசன்னத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். आपकी उपस्थिति में छिपा लीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए, வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता, शांति और आनंद உங்களிடம் இன்று என்றும் सदा காலங்களிலும் आपके साथ में आज के सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரபு परमेश्वर आप सभी को आशीष करे। आशीष करेगा. प्रेज द लॉर्ड.